இப்ப இந்த 2 நாள் ஆஸ்பத்திரியில நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இருந்தார் இல்லையா, அதிலே ரூ. 20,00,000 கிட்டத்தட்ட செலவாயிடுச்சாம். அது மெடிசன் செலவு. அது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க முடிவுக்கு வந்து தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர காப்பாத்த முடியாம போயிடுச்சு. கடவுளுக்கு இந்த அளவுக்கு இந்த வயசுல அவரு சாகக்கூடிய வயதில்லை. இருந்தாலும் என்ன செய்வது? ஒரு ஒரு மனிதனும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் வெளியே வருகிறார். வந்து அவரு உண்மையிலே ரோபோசங்கர்லாம் ரொம்ப பாவம். அவர் குடும்பத்துக்காக அவரு நெறைய தியாகங்களை அவள் உடல் அளவிலும் மனதளவிலும் பண்ணியிருக்காருங்கிறது நிறைய விஷயங்களை கேள்விப்படும்போது தெரியுது. இது இப்படி போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க விஜயகாந்த் அவங்க பிள்ளைகள் கூட வந்து ஏதோ ரூ. 10,00,000 கிட்டத்தட்ட கொடுத்ததாக, ஆனால் பணம் கொடுத்ததை நாங்களும் பார்த்தோம் நேரில். அந்த இது வீடியோவில் பார்த்தோம். கொடுத்தார்கள் கவர் கொண்டு வந்து. அதையெல்லாம் நாங்களும் தான் பார்த்தோம். அதில் ஏதோ பணம் இருந்ததாக, மெடிசன் செலவுக்காக ஏதோ இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு உதவட்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அந்த நல்ல மனம் வாழ வேண்டும். அந்த பிள்ளைகளும் வாழ வேண்டும். கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.